ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 17/8/2024க்கான கேரளா லாட்ரி சார்ட் டிசைனை வந்து பார்க்க போகிறோம். ஸோ 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கேப் வரணும். ஸோ கேப் இல்லாமல் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம 17ஆம் தேதிக்கான கெஸிங் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ 17ஆம் தேதி கெஸிங்கான பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தோன்னா 67 நமக்கு உள் நம்பர் வந்து பார்த்தோன்னா 67ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 67, 76 அப்படின்னு சொல்லி அடிக்கும்பொழுது நெக்ஸ்ட் நாள் எப்படி ரிசல்ட் அடிக்கிறாங்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 76 அடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 67 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு ஒரு 67 அடிச்சிருக்காங்க. போன மாதமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 76 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி 76, 67 அப்படின்னு சொல்லி அடித்தாவே நமக்கு அடுத்த நாள் எப்படி ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னு பாருங்கள். அதாவது முதல் 2 நம்பர். சரிங்களா? அந்த 2 நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 76 வந்தப்போ 551. சரிங்களா? 006ன்னு சொல்லி 67 அடித்தப்போ 006, திரும்ப 67 அடிச்சதுக்கப்புறம் 949, இந்த 76க்கு நமக்கு 212. ஆக மொத்தம் நமக்கு 67, 76ன்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா ஒரு டபுள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வருது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப நாளைக்கு வந்து பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் டபுள்ஸ் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 78வது சுதந்திர தினம் அதாவது சொல்லியிருந்தோம். ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வருஷமே வந்து பார்த்தா சுதந்திர தினம் வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அதே நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கலாம். அதுவும் இது 47. ஸோ அந்த நம்பரை பாக்ஸ் பண்ணி தான் வின்னிங் வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வின்னிங் எடுக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், டபுள்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியாச்சுங்களா? சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப இங்கே நமக்கு போன மாதத்தில் ஒரு 11 அப்படிங்கிற நம்பரை அடிச்சிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 171 சொல்லி ஒரு 11 சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 11 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 11 பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12வது நாள் 350, 330 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏசி. சரிங்களா? 30 அப்படிங்கிற நம்பர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12வது நாள் 824 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏசி 24 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்து அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12வது நாள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரணும். சரிங்களா? ஸோ ஒருவேளை இங்கே நமக்கு 15ஆம் தேதி இங்கே நம்ம கேப் விடாதனால நமக்கு இங்கே கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா நேராக வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ 12ஆம் தேதிக்கு இந்த இடத்துல வரணும். ஸோ லீவுனால நம்ம வந்து பார்த்தோன்னா 17ஆம் தேதி இதுக்குள்ள டேட் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா எடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போது 22 அப்படிங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏசி தான் வந்து பார்த்தோன்னா 30 அப்படிங்கிற நம்பர் எடுத்து அடிச்சிருக்காங்க, 24 அப்படிங்கிற நம்பர் எடுத்து அடிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த ஏசி நம்ம வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கலாம். ஸோ ஒருவேளை இந்த ஏசி வந்துச்சுன்னா 88னும் அதாவது 22 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நாளைக்கு டபுள்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 988 அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி 22 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அந்த நம்பரும் வந்து பார்த்தா நமக்கு பிசியில் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த 212 ஏற்கனவே அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த நம்பரே நமக்கு வந்து பார்த்தோன்னா பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 22 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா 122 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 988, 122 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நாளைக்கு டபுள்ஸு உங்களுக்கு எந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுமோ அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் 88, அதே மாதிரி இப்போ நம்ம சொன்ன மாதிரி 22. ஸோ இன்னொரு நம்பரையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இன்னொரு பேட்டர்ன் மூலமா உங்களுக்கு. கரெக்டாக 3 நாள் கேப் 997, 73, திரும்ப 3 நாள் கேப் விட்டு 57, 51, திரும்ப 3 நாள் கேப் விட்டு 29, 39. சரிங்களா? ஸோ இதில் டபுள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்திருக்கு. 9, நெக்ஸ்ட்டு 5, அடுத்து 7. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரணும் கேப் விட்டு இந்த இடத்துல வரணும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒத்தப்பட்ட நம்பர் 9, 5, 7 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ ஆன்போலில் 1, 11 அல்லது ஆன்போலில் 11 அல்லது 33 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் ஏபிஎஸ் இதில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு 88, 22, 11. ஸோ 66மே வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. சரிங்களா? அதுக்கு என்ன இலக்கம்னு சொல்லிடுறேன். 88, 22, 11, 33, 36. சரிங்களா? ஸோ இந்த நம்பரை வந்து
வரதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சிபிஎஸ் டபுள்ஸ் மட்டும். உங்களுக்கு வேறு எந்த டபுள்ஸ் வந்தாலும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதிகபட்சம் அந்த ஒத்தப்படையில் 1, 3 அதிகமாக வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஆல்போர்டில் 11, 33 எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக 3 நாள் கேப் விட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம டேட்டை வந்து நான் மாற்றி மார்க் பண்ணுறேன். ஸோ டேட்டுக்கு 17 தேதிக்கான கேஸையும் நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2, 4, 6 7ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா 353, திரும்ப 2, 4, 6 2, 4, 6 7ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா 276 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இது கிராஸாக பாருங்கள். 72க்கு நமக்கு 72 கரெக்டாக வந்திருக்கு. திரும்ப கிராஸாக நமக்கு 53க்கு 53 அப்படியே வந்திருக்கு. திரும்ப கிராஸாக வந்து பார்த்தோன்னா 64க்கு 64. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 64 அப்படிங்கிற நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த 64 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 446 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 446 அல்லது 664 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் டபுள்ஸ் வர்றதுக்கு நல்லா சான்ஸ் இருக்குது. 446, 664 அப்படிங்கிற மாதிரி எடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க. ஸோ சிங்கிளில் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு பேட்டர்ன் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்துங்க. நம்ம டேட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் எதுவுமே பார்க்க வேணாம். ரெகுலராக உள்ள ரிசல்ட் மட்டும் பார்த்துக்கங்க. 76 சரிங்களா? 76க்கு இந்த இடத்துல 75 இருக்குது. ஒரு நாள் கேப் விட்டு இங்கே ஏசி நம்பர் பார்த்துங்க 93. ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல 39 இருக்குது. இங்கே இந்த ஏபிக்கு நேர் ஏபி வந்து பார்த்தோன்னா 75லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 76 நேராக வந்திருக்கு. சரிங்களா? இப்போது ஏசி 93க்கு அப்புறம் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 94. இங்கே கரெக்டாக ஏசி மட்டும் பாருங்கள் 974க்கு நமக்கு ஏசி 94 கரெக்டாக பாஸு. சரிங்களா? இந்த 39 இருக்குது. அப்போது ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 40. பிசி 40 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். சரிங்களா? பிசி 40 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா 440 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம், அல்லது 040 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நான் அந்த சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த நம்பர்ஸ் இல்லாமல் இந்த 2 நம்பர்ஸ் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. சரிங்களா? 440 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா 5440 அப்படி இல்லைன்னா 5040 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த நம்பர்ஸ் இல்லாமல் நான் சொன்ன டபுள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒத்தப்பட வச்சு தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி முன்னாடி ஒரு டைம் ஒரு பேட்டர்ன் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வாய்ப்பு வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 949, 952, 495. ஸோ இதில் சொல்கிறேன் பாருங்கள். கரெக்டாக அந்த 949 பார்த்தீங்கன்னா அப்படியே 994 இப்படியே நமக்கு இப்படி இருக்குங்களா? ஸோ அதே மாதிரி கீபோர்டு மட்டும் பாருங்கள். 459 இருக்குங்களா? அங்கே 495. ஸோ 925 925 இங்கே நமக்கு அப்படியே இருக்குது 952ன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். 769, 974. சரிங்களா? இப்போது நமக்கு அதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா 796. சரிங்களா? 6ங்கிறது இங்கே ஏ போர்டு வந்துடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 94 அப்படின்னு சொல்லியிருக்கு. 94 அப்படின்னா இந்த இடத்துல இங்கே உள்ள 7 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 667. சரிங்களா? 667 ஏற்கனவே 6 அப்படிங்கிற நம்ம சொல்லியாச்சு. 667 அப்படி இல்லைன்னா 677ன்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த நம்பர் வந்துச்சுன்னா 4667, 4677 அப்படிங்கிற நம்பரை ஃபோட்டோவில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நாளைக்கு அதிகபட்சம் டபுள்ஸுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.